கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே இந்த 2025 ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் இந்த 4ஆம் மாதம் இந்த 27ஆம் நாளிலும் கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவனிகள், கடந்த 2 வாரங்கள், ஒரு வாரம் குருத்தோலை ஞாயிறு ஆராதனை, ஒரு வாரம் உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் ஆராதனை. இன்றைக்கு இந்த 4வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த 4வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த செய்தி இன்னும் சொச்சம் மிச்சம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 4வது மாதத்திலே விடுதலையின் அபிஷேகம் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்தார். ஆமென். அதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. எல்லோரும் சாமர் ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த செய்தி நாம் முதல் வாரத்திலே அதை தியானித்தோம். அந்த விடுதலை, ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கள் என்பதை குறித்த செய்தியை நாம் அன்றைக்கு தியானித்தோம். ஹல்லேலூயா. அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அன்றைக்கு நாம் தியானித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். முதலாவது நம்முடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்வில். எல்லாம் சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிற விடுதலையின் அபிஷேகத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்களாமே. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தேவன் படைத்தது தனித்துவம் உடையவர்களாகத்தான் ஆண்டவர் படைத்தார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பெர்சனாலிட்டி, தனித்துவம் என்று சொன்னால் பெர்சனாலிட்டி சொல்லுவாங்க. என்னது? பெர்சனாலிட்டி, தனித்துவம். அது ஒரே மாதிரி எல்லாருக்குமே என்ன செய்யாது, இருக்கவே சொல்லுங்க, இருக்காது. ஒரு வீட்டில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஆமென் சொல்லுங்களாமே. ஒரே மாதிரி மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெர்சனாலிட்டி கண்டிப்பா மாறும். ஒரே தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும். ஆமென் சொல்லுங்களாமே. அதுக்காக போயிட்டு என்ன செய்வாங்க பேரண்ட்ஸ், ஆள மாதிரி நீ இல்லை, உன் அண்ணனை மாதிரி இல்லை, உன் தம்பிய மாதிரி இல்லை, உன் அக்கா மாதிரி இல்லை, உன் தங்கச்சி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா, சொல்லத்தான் செய்யும். எல்லாத்துக்குமே அந்த தனித்துவம் என்பது அவரவருக்கு உரியது என்பதை நாம மறந்திருக்கிறார். பேசலாம். அதை போலத்தான் நம்முடைய ஒருத்தருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட ஜீவியம் என்பது, கவனிங்க, பர்சனல் லைஃப் தேவனோடு கூட உள்ளதான அந்த வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவமும் ரொம்ப முக்கியமானது. கைவிடலாமே சொல்லலாமே. எப்படி உலக பிராரமாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்துவம், இந்த பர்சனாலிட்டி இருக்கிறதோ, அதை போலவே ஆவிக்குரிய காரியத்திலேயோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு அவர் தன்னுடைய ஓமையில ஒரு சொல்லப்படுது மத்திய சுவிசேஷத்துல, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, எல்லாம் சொல்லுங்க, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரங்கள் கிரியை செய்யாது. ஒரே மாதிரியான கனிகள் வெளிப்படாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களாமே. அவரவருக்கு என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணுமே ஒழிய அவங்கள்ட்ட அது இருக்குது என்கிட்ட இது இல்லைன்னு சொல்லி நம்ம ஏங்கி தவிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தார்? ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு தாளந்து தான் கொடுத்தாரு. ஏன்னா அவனுடைய கெப்பாசிட்டி சொல்லுங்க அவ்வளவுதான். அந்த ஒரு தாளந்து கூட அவன் என்ன செய்யல, பயன்படுத்தவே இல்லை. சோம்பேறியா மண்ணுக்குள்ள போய்
புதைச்சு வச்சான். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறார், என்ன வல்லமை தந்திருக்கிறார், என்ன அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், என்ன விதமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அதை நீங்க கண்டுபிடிச்சு பயன்படுத்தணுமே ஒழிய தோத்திரம் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து மற்றவர்கிட்ட இருக்கிறதை குறித்து நாம கவலைப்பட்டு இருக்கவே கூடாது. சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆவியிலே நாம் விடுதலை பெற்றவர்களாக நாம மாற வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்வினுடைய அந்த விடுதலை எங்க வருது? தேவனுடைய ஆவி ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்படும் பொழுதுதான். அல்லேலூயா. என் ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு தனி நபரும் ஜெபத்திலே, உபவாசத்திலே, வேத வாசிப்பிலே, தியானத்திலே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பைபிள் ரீடிங், பிரேயர் அண்ட் மெடிடேஷன் இது மூணுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு, விடுதலைக்கு அதுதான் தேவையானது, முக்கியமானது. சொல்லுங்க அல்லேலூயா. இது எல்லாருக்கும் உரிய காரியம். ஆமென். எங்க அம்மா ஜெபம் பண்ணுது அதனால நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் மனைவி ஜெபம் பண்றா அதனால நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைங்க பிரேயருக்கு போறாங்க அதனால நான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கதை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்க கூடாது. ராமி சொல்லுங்க. அவரவர் சாப்பிட்டா தான் அவரவர் வயிறு என்ன செய்யும்? சொல்லுங்க சத்தமா. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு நீ பட்னியா இருந்தா வயிறு நிரம்பிடுமா? இது சும்மா ஒரு டயலாக். நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அர்த்தம். அதுக்காக போன பிறகு எல்லாத்தையும் அடிச்சு எல்லாம் சொல்ல தள்ளுறது. அவரவருடைய வேத வசன திட்டவான் சொல்லுது, தன் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. பர்சனல் லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விசுவாசம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், தியானம் இருக்கணும், ஆண்டவரோடுக்குள்ள ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம விடுதலையோடு நம்ம கர்த்தரை உயர்த்த முடியும். ஆமென் சொல்லுங்களாமே. இது ஆக்சுவலா முதல் வாரத்திலே கொடுக்கப்பட்டது. அதுல கொஞ்சம் விளக்கத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது கவனியுங்கள், நமக்கு ஆண்டவர் விடுதலையை என்ன காரியத்தில் எந்த விதத்திலே நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்? இரண்டாவது ஃபேமிலி, இல்லத்தில், குடும்பத்தில். எங்கே? குடும்பத்தில் விடுதலை. எல்லாம் சொல்லுங்க ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. குடும்பத்தில் முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலை. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28 இருந்து 26 இருந்து 28 முடிய நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் குடும்பம், முதல் ஃபேமிலி. அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 முடிய. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் ஏவாளை தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து தம்முடைய சாயலை கொடுத்து சிருஷ்டித்தார். அல்லேலூயா.
தமது சாயல் தமது ரூபத்தின்படியும். அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த குடும்பம், ஃபேமிலி என்கிற ஒரு செட்டப் ஆண்டவர் அன்றைக்கே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எல்லாமே நல்லது என்று சொல்லி கண்டார். மனுஷன் தனிமையா இருப்பது சொல்லுங்க நல்லது அல்லன்னு சொல்லி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதனுடைய நோக்கம், நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன செய்யணும், நிரப்பணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளணும். நீங்க மட்டும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. படைத்தான் படைப்பலாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படிதான் ஏற்படுத்தினாரு. அப்போ ஒரு குடும்பம் என்று சொன்னால் 1+1 அதுதான் குடும்பம். அல்லேலூயா. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆனு சொன்னா கோத்திரம் மனைவியானவள் வந்த உடனே அவங்க ஒரு குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய அம்மனிகள் அம்மாமார்கள் அதெல்லாம் முடியாது. என் முந்தானிலேயே என்ன செய்வாங்க, உடனே முடிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பையன்களை முடிஞ்சு வச்சுக்குவாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு வேதவாசம் சொல்லுது, அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட, ஆனா தாய் தகப்பனை அம்போடு விட்டுட்டு போயிடும். அப்படி கிடையாதுப்பா. தகப்பனையும் தாயையும் விட்டுனா என்னது, அவங்கள கேர் பண்ணணும், கவனிக்கணும், செய்யணும். மனைவியோட இசைந்திருப்பான். அவன் ஒரு தனி செப்பரேட் ஃபேமிலி. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தனி குடும்பம். அது கூடு குடும்பமா இருக்கீங்களோ அல்லது தனியா சாப்பாடு சமையல் பண்ணி சாப்பிட்றீங்களோ அது அவரவரை பொறுத்தது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆக அப்படி தேவன் முதலாவது குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏன்னா குடும்பத்தின் மூலமா தான் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமோடு தனியாக ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே. தோத்திரம். அப்புறம் அம்பவன் விட்டுட்டு ஆண்டவர் பெயர்வார், இந்த ஆதாமோடு தனியா இருப்போம். அதனால கர்த்தர் பார்த்து துணையாக ஒரு ஏவாளை, ஒரு மனுஷியை ஆண்டவருடைய விழாயிலிருந்து கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி தந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த ஃபேமிலி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், 4 விதமான குடும்ப அமைப்புகள் இருக்கிறது. அதை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ். நியூக்ளியர் ஃபேமிலி, வெடித்து சிதறுதல், உட்கரு. அது எப்படின்னா, திருமணமாகி ஒரு குழந்தை உருவாகி அந்த சயின்டிஃபில் பார்க்கும் பொழுது அதை வெடித்து சிதறி, அதுதான் நியூக்ளியர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன். ரெண்டாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீட்சி அடைதல், அப்படியே அந்த தொடர்புகள் வளருதல், ரிலேஷன்ஷிப்பு, தாத்தா பாட்டி, ஆண்டி அங்கிள், கசின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. மூணாவது பிளண்டட் ஃபேமிலி, எல்லாம் கலந்தது. அதாவது எப்படின்னா, இன்க்ளூட் ஸ்டெப் பேரண்ட்ஸ், ஸ்டெப் சிப்ளிங்ஸ் அண்ட் ஹாஃப் சிப்ளிங்ஸ். அதாவது ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிளண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி, ஒற்றை பெற்றோர், ஒன்று அப்பா மட்டும்தான் இருந்து அல்லது அம்மா மட்டும் இருந்து நடத்துகிற இப்படி 4 விதமான குடும்ப அமைப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு அமைப்பு சொல்லுங்களாமே. ஏன் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் எங்க குடும்பம் மட்டும்தான், நான் மட்டும்தான், என் குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. இப்ப ஏற்பட்ட அமைப்புல தான் இன்னைக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஒரு அலையை சொல்லுங்க. அல்லேலூயா. இது அறிந்து கொள்வதற்காக தான் இதை நான் உங்களுக்கு அதை ஆயத்தப்படுத்தி உங்களை அதை சொல்றேன். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்போ ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அதனுடைய இந்த நியூக்ளியர் ஃபேமிலியோ, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோ, பிளண்டட் ஃபேமிலியோ அல்லது சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட 4 செட்டப்ஸ் ஃபேமிலி, 4 விதமான குடும்ப அமைப்பில் உள்ளவங்க நம்ம சபையில இருக்கதான் செய்கிறாங்க. சொல்லுங்க. ஸ்டெப் பேரண்ட் உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க, சிங்கிள் பேரண்டா இருக்கிற சூழ்நிலை இருக்கதான் செய்கிறாங்க. ஒரு அமைப்பு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபேமிலியில அன்பு, லவ், அஃபெக்ஷன், கேர் அண்ட் சப்போர்ட்
என்கரேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, இதெல்லாம் உள்ளதுதான் குடும்பம். ஒரு நிலை சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பத்தில் என்னது? அன்பு, அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் என்னது? ஈர்ப்பா. தமிழ்ல என்னது? லவ் அண்ட் அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் தமிழ்ல என்னது? பாசமா. அன்பு, பாசம், பரிவு, அக்கறை, விசாரித்தல், கம்யூனிகேஷன், தகவல் பரிமாறிக்கொள்ளுதல். சில ஆட்கள் வீட்டை விட்டு போனதான் எங்க போனாங்க எங்க வராங்கன்னு தகவல் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி அப்படின்னு சொன்னா லவ், அஃபெக்ஷன், கேர் அண்ட் சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் இணைந்ததுதான் என்னது சொல்லுங்க, இதாங்க ஃபேமிலி. ராமே சொல்லுங்க. ராமே. இப்போ எல்லாருடைய கையில தனிப்பட்ட ஒரு போன் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும். அந்த காலத்துல தான் போன் இல்லாத பிரச்சனை. போனதா எங்க போனா வந்தா என்ன செய்யாது தெரியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய கையில போன் இருக்குது. பிரைஸ்லாம். அதே போல பிள்ளைகள் அப்படித்தான். வெளியில போக என்ன சொன்ன பேரண்ட்ஸை கம்யூனிகேட் பண்ணணும். நான் என்ன குழந்தையா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்னு சவடா விடக்கூடாது. பார்க்குற மொழியை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அல்லேலூயா. ஃபேமிலினா இதெல்லாம் இருக்கணும். கம்யூனிகேஷன். அல்லேலூயா. என்ன சொல்றது? கான்டாக்ட்ஸ், தொடர்புகள். ரைஸ்லாம். ஆண்டவர் நல்லா. இன்னைக்கும் எங்க பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க. சரி, காலேஜ் போனாலும் வந்துட்டப்பா, ஸ்கூலுக்கு வந்துட்டோம், அப்படி போன் எடுக்காத சூழ்நிலை ஒரு மெசேஜ் ஆகுது, ஆபீஸ் வந்து விட்டேன், அப்பா அம்மா காலேஜுக்கு வந்து விட்டேன். இது இந்த கம்யூனிகேஷன். இதுதாங்க ஃபேமிலி. சும்மா பண்டார மாதிரி பரதேசி மாதிரி இருப்பது ஃபேமிலி, குடும்பம் கிடையாது. கைவிட்டு எல்லாமே சொல்லுங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். சின்னதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதுதான் ஃபேமிலி. தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தினுடைய ஒழுங்கு கிரம இதுதான். ஒரு அலையை சொல்லுங்க சாக்கமா. அல்லேலூயா. ஆமா. அப்புறம் சில உனக்கு ஏன் சொல்லணும், எனக்கு ஏன் சொல்லணும், இந்த மாதிரி திமிரக்கூடாது. புரியுதா? சொல்லணுமா? சொல்லணும். அதுதான் குடும்பம். ஆமே சொல்லுங்களாமே. இப்போ குடும்பம் தேவன் ஏற்படுத்தின ஒரு பெரிய கிருபை, ஆசீர்வாதம். ஆமே சொல்லுங்களாமே. அல்லேலூயா. இப்போ குடும்ப மெயின் டாபிக்குள்ள வருகிறோம். நம்முடைய குடும்பமானது இந்த மாதத்துடைய வார்த்தையின்படி விடுதலையினுடைய அபிஷேகத்தினுடைய குடும்பம் பெற வேண்டும். ஆமே சொல்லுங்களாமே. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் என்னென்ன காரியத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று இந்த சப்ஜெக்ட் நான் தியானிக்கும் பொழுது ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸா இருந்துச்சு. குடும்பத்துக்காக அப்படின்னு நடக்கும் பொழுது எப்படி இந்த செய்தியை அப்படின்னு சொல்லி ரொம்ப தியானம் பண்ணி ஜெபிச்சு காலையில் அதை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரெண்டு விதமான ஆவிகளிலிருந்து நம்முடைய குடும்பங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமென்று வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு இடைவெளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது நம்முடைய குடும்பத்துக்குள்ள என்னென்ன இருக்கணும் தேவை என்பதை நாம இப்போ தெரிந்து கொண்டோம். நம்முடைய குடும்பம் முதலாவது விடுவிக்கப்பட வேண்டியது பாம்பின் ஆவியில இருந்து. என்ன ஆவி? சொல்லுங்க. என்ன சொல்றது? பயமா இருக்கா? பாம்பு என்றால் தடையும் நடுங்கும். சொல்றதுக்கே பயமா இருக்கா? சர்ப்பத்தின் ஆவி. என்ன ஆவி? ஏன்னா முதல் குடும்பத்தை வஞ்சித்தது இந்த சர்ப்பம் தான். கவனிங்க. பரலோகத்திலே 24 மணி நேரமும் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த தூதருடைய கூட்டத்தில் தலைவன் தான் அந்த லூசிபர். யாரு? லூசிபர். அவன் தன்னுடைய அழகை கண்டு தனக்குள்ளே பெருமை கொண்டவுடனே கர்த்தர் அவனை பரலோகத்திலிருந்து பூலோகத்தை தள்ளினாரு.
இந்த பொல்லாத சாத்தான் அவன் தள்ளும் பொழுது தன்னோடு கூட கோடிக்கணக்கான தேவ தூதர்களை இந்த பூலோகத்திலே கூட சேர்த்து கொண்டு வந்துட்டான். அவன் இதான் வேதவசனம் சொல்ற காரியம். ஏசாயா 14, எசேக்கியேல் 28 2 அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தா நன்றாக நமக்கு தெரியும். ஏசாயா 14, எசேக்கியேல் 28 குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. அப்போ பெருமையினாலே சாத்தான் தள்ளப்பட்டான். அந்த நல்ல தூதன் பிசாசா மாறிவிட்டான். இவன் ஏதேன் தோட்டத்திலே அவன் கீழே விழுந்த உடனே அவன் புகுந்தது சர்ப்பத்துக்குள்ள புகுந்தான். எதுக்குள்ள புகுந்தான்? சர்ப்பத்துக்குள்ள புகுந்தான். அதுக்கு முன்னாடி சர்ப்பம் தீமை செய்யாததா இருந்திருக்கிறது. அவன் சொல்லலாம யாருக்கு எந்த தீமை செய்யல. இந்த தள்ளப்பட்ட அந்த லூசிபர் பாம்புக்குள்ள போய் அந்த பாம்பை பேச வச்சான். கர்த்தர் நல்லவர். செர்பன்ட் அந்த பாம்பு, நயவஞ்சகன் அப்படின்னு அர்த்தம். இந்த செர்பன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது பாம்பு, நயவஞ்சகர், இன்னும் சொல்ல போனா நல்ல பாம்பு. என்ன பாம்பு? என்ன பாம்புங்க? அப்படி என்ன நல்லது செய்யுதுன்னு தெரியல. நம்ம ஆட்கள் வச்சிருக்க அதுக்கு பேர் என்னது? நல்ல பாம்பு. அது தொடாத வரைக்கும் தான் அது நல்ல பாம்பு. அதை தொட்டோம்னா அது கெட்ட பாம்பு. இதை குறித்து கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், வெளிப்படுத்தல் 12 9 முதல் 11. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எல்லா கைகளை தட்டி எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டி ஆமென். திடீர்னு சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெறணும்னு முதல் குடும்பத்தை ஏமாத்தின பிசாசு இந்த சர்ப்பத்தின் ஆவிதான். ஆமென். அது எப்படிப்பட்டது? உலகம் அனைத்தையும் இன்னைக்கு இந்த பிசாசு மோசமாக்கிட்டு இருக்கிறான். மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். என்ன சர்ப்பம்? இந்தியாவை இந்த சர்ப்பம் தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளை ஆட்டி படைச்சிருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மந்திரவாதிகளை, குரீஸ்வரனை எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிருக்கு. நல்ல கவனிங்க. ஆனால் அதை பூமியில் என்ன பண்ணாரு? தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் அவனை நாம ஜெயிக்கிறதற்கு 11ஆம் வசனம் ஆண்டவர் சொல்ற காரியம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால்தான் அவனை நாம ஜெயிக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஏவாளை வஞ்சித்த அந்த சாத்தான் ஆதாமையும் வஞ்சித்தான். ஆமென் சொல்லுங்களாமே. வஞ்சித்து கடைசியில ஒருவருக்கொருவர் பழியை ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் போட்டார்கள்.
எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்லலாமே. அப்ப இதுக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உங்களிலே ஏராளமான குடும்பங்கள் பேர்பட்ட ஆவியிலிருந்து வெளியே வந்தவங்க. ராமே சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அந்த நயவஞ்சகனாகி அந்த பிசாசு, இந்த வஞ்சிக்கிற அந்த சாத்தானுடைய கிரியை அந்த ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து விட்டது. ஆமென் சொல்லுங்களாமே. அதனாலே ஏற்பட்ட விபரீதம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏதேனிலே அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சி போனது, அன்பு போனது, தேவனோடு கூட உள்ளதான ஐக்கியமும் அவரை விட்டு விலகி போய்விட்டது. ஆமென் சொல்லுங்களாமே. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே போராடுகிற இப்படிப்பட்ட சர்ப்பத்தினுடைய ஆவிகளை நாம மேற்கொள்ளணும், விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டியது, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நடக்கிற காரியம் என்ன? உன்னாலதான் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டு, ஒருத்தருக்கு குற்றம் சாட்டிட்டு இருக்கிற குற்றப்படுத்துகிற ஆவிகளை நம்மை விட்டு வெளியேற்ற வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம பார்த்து ஆண்டவர் கேட்கிற, என்னப்பா அப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டே, என்ன விஷயம்? நீயும் மனைவியும் என் கூட நல்லா ஜாலியா கையை பிடிச்சு வருவீங்களே, இப்ப எங்க ஆளை காணோம். இப்படி நாங்க என்ன செய்யறோம்? மறைந்துட்டு இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு சாத்தா என்ன பண்றான்? மக்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நல்லவர். இதனுடைய வேலை, சர்ப்பத்தினுடைய ஆவி இது. நாம சொல்லலாமே. கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையை இன்னைக்கு அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆதாம கேட்டா தன் மனைவி மேல பழிய போட்டான். ஏவாள கேட்டா யார் மேல பழிய போட்டான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் பிளேம் பண்ணுகிற, குற்றம் சாட்டுகிற அந்த ஆவிகள், நல்லா கவனிச்சுக்கங்க, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள். ஆமென் சொல்லுங்களாமே. எல்லா உலகத்தை உயர்த்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் உலகத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே குற்றம் சாட்டி திரிகிற இந்த ஆவிகள் ஆண்டவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள இருந்து வெளியேறட்டும். அப்பா எல்லாம் சொல்லுங்க. நல்ல வாய்க்கான ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பொல்லாத சர்ப்பனிக்கு குடும்பங்களுக்குள்ளே புகுந்து அவன் தன் வேலையை செய்திருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அல்லேலூயா. எல்லா வாய்க்கான ஜெபம் பண்ணு. எல்லாம் ஜெபம் பண்ணு. ஆமென். எல்லா வாலிபர்கள் எல்லா வாய்க்கான ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உன் குற்றத்தை நீ உணரணும். ஆமென். நீ செய்த தவறை நீ ஏற்றுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் அவனை நம்ம ஜெயிக்க முடியும், விடுதலை பெற முடியும். தேவனுடைய ஏதனுடைய மகிழ்ச்சி இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும். தேவனோட உள்ள ஐக்கியம் உண்டாகும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வல்லமை 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 ரட்சா எல்லா கரங்களை தட்டி கத்தெல்லாம் மகிமைப்படுத்துமாறு பேசலாம். கவனிங்க. ஆதாம் ஏவாள் இந்த காரியத்தில் அந்த குடும்பமானது தோற்று போய்விட்டது. இன்னைக்கு நாம தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஏசப்பா சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறினது. ஆனபடினாலே குடும்பத்திலே அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவரவர் தன்னுடைய தப்பிதங்களை உணரணும், மனம் திரும்பன அறிக்கை செய்யணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நைஸா வத்தி விட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துடக்கூடாது. அங்கே உள்ள சர்ப்ப விளாத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள மஞ்சக பிசாசு குடும்பத்துக்குள்ள வரான்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய குடும்பங்கள் காக்கப்பட. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே
வருகிற ஆவி பாரம்பரிய ஆவி. என்ன ஆவி? ட்ரெடிஷனல் ஸ்பிரிட், பாரம்பரிய ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்க விட்டு வந்த காரியங்கள் உங்களை என்ன செய்யும்? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களாமே. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 8-10 அந்த வாசனங்களை வாசிப்பேன் நானே சொல்லி நான் டைம் ஆனதுனால முடிச்சிடறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். உடனே என்ன பண்ணார்? ரதங்களை பூட்டிக் கொண்டு இந்த பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். ஆமென் சொல்லுங்களாமே. பின்தொடர்ந்து வந்த பொழுது ஸ்தோத்திரம், மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம். ஆமென் சொல்லுங்களாமே. அதனால தான் பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அந்த துர்ச்செய்தியை பரப்பின 10 பேர் நிமித்தமாக மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாம் மறுபடியும் எகிப்துக்கே திரும்பி போவது நலம் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. என்னாகமம் 14:3 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நீங்க விட்டு வந்ததான பழைய காரியங்கள், பாரம்பரியங்கள், நீங்க ஆண்டவர்களை வந்து எத்தனை வருஷ காலமாய் ஆனாலும் பிசாசு உங்களை மறக்கவே மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. ஆமென். கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார்னு பைபிள் இருக்கிறது. அல்லேலூயா. தாய் மறந்தா நான் நினைச்ச மாட்டேன். பிசாசு உங்க மேல ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். நீ அன்னைக்கு அப்படி பண்ண, நீ அன்றைக்கு இப்படி செய்தாய், இன்னைக்கு என்ன விட்டு நீ போயிட்டியா என்று சொல்லி நம்முடைய மைண்டில், இந்த குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு பாரம்பரிய ஆவியை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லலாமே. அது வேதத்தினுடைய படி உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆவிகள் நம்மை பின்தொடர்ந்து வரும் பொழுது நாம தெளிந்த சிந்தைகளாய் நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்து என்பது எப்படி தெரியும்? நல்லா ஜெபிக்கிற நபருக்கு தான் ஆண்டவர் அதை உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆணா இருக்கலாம், அல்லது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் கூட இருக்கலாம். இது ஏதோ ஒரு ஆவி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து வேலை செய்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? அதை கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து ஏசப்பா சொல்லும் பொழுது இயேசுநாதர் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே அங்கே ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்க பாரம்பரியங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், முன்னோருடைய பாரம்பரியங்களை குறித்து கவனமா இருக்கணும் ஆண்டவர் சொன்ன. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து நாம ஜெபிக்கலாம். மத்தேயு 15:6 முதல். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதே, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கவனிங்க, இந்த பாரம்பரிய ஆவி என்பது கவனிங்க, சாத்தான் இந்த பார்வோன் விட்டு வந்ததான காரியங்கள். அடுத்து பாரம்பரிய ஆவிகள் மனிதர்கள் மூலமாய் வருகிற காரியங்களும் நம்மள என்ன செய்யும்? இந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே ஒரு ஆவி வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு உலகம் உள்ள வந்து அப்படியே மிங்கில் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கலப்படம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாத்துலயுமே கலப்படம். ஆமென்.
ஆமெனா இல்லையா? எல்லாத்துலயுமே என்னது? கலப்படம் இல்லாதது, பியூரா எதுவுமே கிடையவே. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயோ என்ன வந்து விட்டது? கலப்படங்கள் வந்து விட்டது. என்னது? கலப்படம். எல்லாம் மிக்சிங் ஆகி போச்சு. இதில் குறிப்பாக ஆண்டவர் சொல்றது மனுஷனுடைய பாரம்பரியங்கள், நாம சொல்லலாமே, அல்லது அந்நியருடைய பாரம்பரியங்கள் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வரும் பொழுது நல்லா கவனிங்க. அந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மகிமைப்பட மாட்டார். குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. நம்முடைய குடும்பம் ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில தான் அது காணப்படும். ராமே சொல்லலாமே. பேசலாம். ஸ்தோத்திரம். நாம சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறதுக்காக, மற்றவர்களை நாம என்னது கோச்சு வாங்கலன்னு சொல்லி நாம செய்வதற்காக செய்யற காரியங்கள் எதுவுமே வந்து அது என்ன செய்யும்? ஆண்டவரை வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்தும். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கவே மாட்டார், கிரியை செய்யவே மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களாமே. பாரம்பரிய ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஐக்கியத்தை, மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். அதனால நம்முடைய குடும்பங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது சர்ப்பத்தினுடைய ஆவியிலிருந்து, இரண்டாவது பாரம்பரிய ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. விடுவிக்கப்பட நாம் என்ன செய்யணும்? குடும்பமாய் ஒன்று சேர வேண்டும். அல்லேலூயா. குடும்பமா சேர்ந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க பழகுங்க. அல்லேலூயா. குடும்பமா கையை கோர்த்து கொண்டு ஜெபிக்க பழகுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அதை செய்யறதே கிடையாது. பரவாயில்லையா? பாம்பு கூட நானும் படுக்கை போட்டுக்கிறேன்னு நிறைய பேர் பாம்பின் ஆவியோடய படுத்துக்கிறாங்க. பாரம்பரிய ஆவியை போத்திக்கிட்டு நான் படுத்துக்கிறேன், பாம்பை பக்கத்திலே படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை காப்பாராக. அல்லேலூயா. நாம ஆண்டவருக்காக நாம வைராக்கியமா வாழணும், ஜீவிக்கணும். தேவ தலையில சொல்ற. அல்லேலூயா. இங்கிருந்து குடும்பமா ஜெபிக்காதவங்க குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டாதீங்க. இந்த ரெண்டு விதமான ஆவிகள், இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஆவிகள் மறந்துடாதீங்க. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணி தியானித்த பொழுது இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் திட்டம் தெளிவா கர்த்தர் வெளிப்படுத்தினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசத்தால் ஏற்றுக்கொண்டார். இதை ஒப்பு கொடுத்து செயல்படுங்கள், ஜெபியுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆவிகள் உங்க குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் குடும்பமாய் ஒருமனப்படுங்கள். உங்கள் குறைகளை ஒருத்தருக்கு என்ன செய்யுங்க? அறிக்கை செஞ்சு என்ன செய்யுங்க? சரியாக்கி கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரோட ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்துக்கு பெரிய விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். ஆமென். God bless you. Praise God.